வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற படம் ட்ரிடம், மலையாள மூவி. மார்ட்டின் ஜோசப்னுடைய டைரக்ஷனில் ஷேன் நிக்கமுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ட்ரிடம். ட்ரிடம் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஸ்ரீரங் ஸ்ரீஜித் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் உன்னிகிருஷ்ணன், படத்தினுடைய எடிட்டர் விநாயக். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஷேன் நிக்கமோடு சேர்ந்து அண்ட் வர்கீஸ், அதுக்கப்புறம் அபிராமி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு ஹில் ஸ்டேஷனில் புதுசாக அப்பாயின்மெண்ட் கிடச்சி போகிறாரு படத்தினுடைய நாயகன். அங்கே போனதுக்கப்புறமா அவர் எதிர்பார்க்காத விதத்தில் நடக்கக்கூடிய கேசஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷனில் இடுக்கியில் ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஃப்ரெஷ்ஷான ஒரு போஸ்டிங்கில் போகிறாரு ஷேன் நிக்கம். அண்ட் அங்கே போகிற வரைக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடந்ததில்லை, குற்ற சம்பவங்கள்லாம் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் எடுத்த ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இவர் போனதுக்கப்புறமா செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்காத விதத்துலலாம் இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் நடந்து க்ரைம் ரேட் வருது. ஸோ ஒரு கேஸ்னுடைய செயின் ஆஃப் அதர் கேசஸ் அப்படின்ற மாதிரி இன்வால்வ் ஆகுது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கண்மூடித்தனமாக எது எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கேசஸாக இருக்குது. ஸோ இதை எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாரு, அண்ட் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அதை விட முக்கியம் மீடியாவை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, அவங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு அதனுடைய அப்டேட் எப்படி கொடுத்து இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாரா, இல்லை என்ன ஆகுது அப்படின்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு க்ரைம் த்ரில்லர் படமாக ஜித்து ஜோசப்னுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து இப்போ இந்த படத்து மூலமாக டைரக்டர் ஆகியிருக்கக்கூடிய மார்ட்டின் ஜோசஃபுடைய சூப்பரான ஒரு டைரக்ஷன் அண்ட் ஷேன் நிக்கமுடைய அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு ஆடட். ப்ளஸ் படத்தில் இருக்கக்கூடிய மியூசிக் அது க்ரைம் த்ரில்லரை இன்னமும் ஆட் ஆன் பண்ணுற விதத்தில் சூப்பரான ஒரு மியூசிக் கம்போசிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்ரீரங் சஜி. அண்ட் இது இல்லாமல் படத்தில் ஒர்க் பண்ணவங்க ஒருத்தரும் அவங்களுடைய பாட்டை ரொம்பவே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே அந்த ஓப்பன் ஸ்பேஸு, அந்த இன்வெஸ்டிகேஷன், அது ரிலேட்டடான பிக்சரைசேஷனை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் உன்னிகிருஷ்ணன். ஓவராலாக படத்தினுடைய எடிட்டை அழகாக பண்ணியிருக்காங்க விநாயக். அண்ட் இது இல்லாமல் ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குன்னு மலையாள படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அது சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையாமல் படத்தினுடைய கிளைமாக்ஸில் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது எக்ஸ்பெக்ட் பண்ண விதத்தில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கக்கூடியது தான் படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் சூப்பரான ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும், க்ரைம் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆப்டான மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கிறது தான் இந்த த்ரிடம். தியேட்டரில் போய் பாருங்கள்.